இட்லி அரைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலங்காத்தால் எழுந்த உடனே ஊற போட்டால் ஒரு 3-4 மணி நேரம் நல்லா ஊறிடும். இப்போ 4:30 ஊற போட்டோன்னு வச்சுக்கோங்க, 5:30, 6:30, 7:30, 8:30, 8:30 மணிக்கெல்லாம் ஊறிடும். ஸோ 9 மணிக்குள்ளே அரைச்சி வச்சுட்டோம்னா புளிக்கிறதும் வந்து ஒரு 12 மணிக்குள்ளே புளிச்சிடும். ரொம்ப புளிக்காது, நல்லா கரெக்டாக பொங்கி வந்திருக்கும். எடுத்து வைக்கும்போது நல்லா கரெக்டாக இருக்கும். அதனால நான் காலையிலேயே ஊற வச்சிருவேன். இப்போ இட்லிக்கு வந்து ஊற வச்சாச்சு. ஸோ அந்த வாஷ் பண்ண தண்ணியை நம்ம எப்பயுமே வேஸ்ட் பண்ண மாட்டோம், செடியில் விட்டுருவோம். வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். வீட்டிலே இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அடிக்கடி வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள். அதே மாதிரி அவசியம் இருந்தால் மட்டும் வெளியில் போங்க. அப்படி வெளியில் போகிறதா இருந்தால் மாஸ்க் போடாமல் வெளியில் போகாதீங்க. இன்றைக்கி காலையில் பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து இட்லிக்கு ஊற வச்சுருந்தோம். இட்லிக்கு எப்பயும் போல தான் 5 கப்பு அரிசி, அப்புறம் 1 கப்பு உளுந்து. அதுதான் ஊறின்றிருக்கு. இப்போது ஊற வச்சுட்டோம் நம்ம காலையிலே. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸசைஸ் முடிச்சுட்டு வீடு பெருக்கி தொடச்சிட்டு வாசல் கோலம் போட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ வந்து சமையலுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முள்ளங்கி சாம்பாரும் கோஸ் வந்து தேங்காய் போட்ட கறியும். ரொம்ப சிம்பிள் சமையல் தான். முள்ளங்கி சாம்பாருக்கு நான் வந்து பருப்பில் வந்து ஒரு முள்ளங்கியை நல்லா தோலை சீவிட்டு அதிலே போட்டு வேக வச்சுட்டேன். உப்பும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் கொஞ்சம் பெருங்காயமும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், பருப்பு நல்லா வெந்திருக்கு பாருங்கள், முள்ளங்கியும் நல்லா வெந்திருக்கு. ஸோ அதை வந்து இப்போ கட் பண்ணிக்கலாம். நாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன், அது காஞ்சிருக்கு. நம்ம வந்து கோஸ் கறிக்கு தேங்காய் போட்ட கோஸ் கறி பண்ண போகிறோம். அதுக்கு தாளிச்சிடலாம். கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, காரத்துக்கு வந்து பச்சை மிளகா ஒரு கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, கோஸ் வந்து வேக வச்சு ரெடியாக இருக்குது. ஸோ கோஸையும் சேர்த்துடலாம். அதிலே உப்பு போட்டு வேக வச்சாச்சு. இப்போது இதில் வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். நாம் கொஞ்சமாக வந்து பெருங்காய பொடி சேர்த்துப்போம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி. அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய கோஸ் கறி ரெடி ஆகிடும். ஏற்கனவே வேக வச்சதுனால தாளித்து கொட்டிட்டு தேங்காய் போட்டு அப்படியே பரட்டி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அப்புறம் கற்சட்டி வச்சுருக்கேன், அதில் எண்ணெய் விட்டுருக்கேன். அது நல்லா காஞ்செடுத்து அதுக்கு வந்து இப்போ வந்து நம்ம முள்ளங்கி சாம்பார் தான் பண்ண போகிறோம். கடுகு, கொஞ்சமாக வந்து வெந்தயம், கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வந்து பருப்பில் பெருங்காயம் நம்ம போட்டிருக்கோம், அதனால் வந்து இப்போ பெருங்காயம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மஞ்சள் பொடிக்கு அப்புறம் ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். தேவையான உப்பு சேர்த்துருவோம். உப்பு சேர்த்துட்டு சாம்பார் பொடியை சேர்த்துடலாம். சாம்பார் பொடி ஒரு 4 ஸ்பூன் சாம்பார் பொடி நான் சேர்க்குறேன். ஸோ உங்களுக்கு சாம்பார் பொடி காரம் எந்த அளவுக்கு இருக்கோ அதை தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ 4 ஸ்பூன் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு புளி தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா பருப்பை சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி போட்டு புளி தண்ணி நல்லா கொதிச்செடுத்து இப்போ வந்து வேக வச்ச முள்ளங்கியை சேர்த்துடலாம். அதே மாதிரி வேக வச்ச பருப்பையும் சேர்த்துருவோம். நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு கொதி வரட்டும். குழம்பு நல்லா கொதிச்செடுத்து ஸோ கொத்தமல்லி சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய முள்ளங்கி சாம்பார், அதுக்கப்புறம் வந்து கோஸ் வந்து தேங்காய் போட்ட கறி ரெடி ஆகிடுது. எப்பயும் சொல்கிறது தான், நல்ல சுடசாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடுங்க. நல்லா நெய் விட்டுட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லிக்கு வந்து ஊற வச்சுருந்தோம். இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து உளுந்து அரைச்சி எடுத்துன்னு வரலாம். எப்பயுமே வந்து உளுந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் 1 கப்பு தண்ணி, ஏதாவது கிரைண்டரில் வந்து 1 டம்ளர் தண்ணி விட்டுட்டு நல்லா ஓட விட்டு அதுக்கப்புறமா உளுந்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா நைஸாக நல்லா அரைஞ்சி வந்துடும். ஒரு 15 நிமிஷம் அரைச்சாலே போதும். ஸோ இப்போ வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ அடுத்தது வந்து அரிசி போட்டுடலாம். நாம் அதுக்கு முன்னாடி அரிசிக்குமே அதே மாதிரி தான் நல்ல ஒரு டம்ளர் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அரிசி வந்து போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா ரவ ரவையாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கும் ரொம்ப நேரம் தேவைப்படாது.
மினிமம் ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து அரிசி வந்து அரைப்பட்டுரும். நான் அளவு வந்து இட்லிக்கு திருப்பியும் சொல்கிறேன், 5 கப்பு அரிசி, அதுக்கப்புறம் 1 கப்பு உளுந்து. நீங்கள் எதில் வேணாலும் அளந்துக்கலாம், எந்த கப்பில் வேணாலும் நீங்கள் அளந்துக்கலாம். அரிசி நல்லா ரவையாக அரிஞ்சிக்கிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். அரிசி அரைக்கும் போதே வந்து உப்பு போட்டாச்சு. ஸோ இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நாம பாருங்க, மாவெல்லாம் நீட்டாக வழிச்சாச்சு. எப்பயுமே இந்த ஓரம் வந்து நல்லா நீட்டாக வழிச்சிருங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது காஞ்சி போனோடனே ஒரு மாதிரியாக இருக்கும், நல்லா இருக்காது. காஞ்சி போட பார்த்தா ஒயிட்டாக அசிங்கமாக தெரியும். அதனால் இப்படி பண்ணிவிடுங்க, மூடி வச்சுருவோம். அதுக்கப்புறமா பார்க்கலாம். இது இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாகவே மாவு பொங்கி வந்துடும். ஸோ நடுவில் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பாருங்கள், பார்த்தோன்னே பொங்கி இருந்தால் டக்குன்னு எடுத்து வச்சிடலாம். நாம் அவ்வளோதான். எப்பயுமே வந்து நிக்கில் வந்து சாப்பிட்டோன்னே எப்பயுமே ஸ்வீட் சாப்பிடுவோம். ஸோ இன்றைக்கி ஸ்வீட் வந்து பெருசாக எதுவும் இல்லை, அதனால் வந்து டக்குன்னு பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு பொட்டுக்கடலை உருண்டை தான் நான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து கடாயை வந்து சூடு பண்ணியிருக்கேன். ஏற்கனவே 1 கப்பு பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன். இதோடையே வந்து ஒரு 10 முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கிறேன். இதில் லைட்டாக அப்படியே நம்ம வறுத்துக்கலாம். 3 ஏலக்காய். நிக்கிலுக்கு வந்து இதுலேயே முந்திரி நான் எப்பயுமே வந்து பொட்டுக்கடலை முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்து போட்டு வறுத்தே பண்ணிவிடுவேன். அது நிக்கிலுக்கு ரொம்ப பிடிக்கும், அது மாதிரி பண்ணாதான். அதனால தான் இது அப்படியே வந்து வறுத்துடலாம். ரொம்ப செவக்கெல்லாம் வறுக்க வேண்டாம், லைட்டாக அந்த இது வந்து வாசனை வர அளவுக்கு வறுத்துண்டா போதும். எல்லாம் வாசனை வர அளவுக்கு லைட்டாக வறுத்தாச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பொடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும், வெயிட் பண்ணுவோம். பாருங்க, நல்லா ஆறிடுது. ஸோ மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். 1 கப்பு பொட்டுக்கடலை எடுத்துட்டேன். அதுக்கு வந்து 1/2 கப்பு சர்க்கரை வந்து 1/2 கப்பு சேர்க்குறேன். ரெண்டுத்தையும் சேர்த்து இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடுவோம். நல்லா பவுடராக அரைச்சாச்சு. பொட்டுக்கடலையும் சர்க்கரையும் சேர்த்து அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். ஒரு 4 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு வறுபட்டுருது. இப்போது அரைச்சதில் போட்டுடலாம். பொடி பண்ணி வச்சுக்கோம் இல்லையா பொட்டுக்கடலையெல்லாம், ஸோ அதில் போட்டுருவோம். இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் வந்து லைட்டாக அந்த சூட்லேயே வந்து உருகட்டும். இந்த லைட்டாக சூடு பண்ணிக்கலாம், உருக்கி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இது வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நீங்கள் பிடிச்சாதான் நல்லா வரும், பிடிக்க முடியும். நெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேணுங்கிற ஷேப்புக்கு நம்ம உருட்டிக்கலாம். சர்க்கரை வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் கூட வேணும்னா சர்க்கரை கொஞ்சம் கூட பார்த்து போட்டுக்கோங்க. பட் 1 கப்புக்கு வந்து 1/2 கப் கரெக்டாக இருக்கும். பொட்டுக்கடலை உருண்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ டக்குன்னு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணித்துன்னு வச்சுக்கோங்களேன், உடனே பண்ணிடலாம். பொட்டுக்கடலை முந்திரி பருப்பு போடணுன்னு அவசியம் இல்லை. சரி, நிக்கில் பிடிக்குங்கிறதுனால ஒரு 4 முந்திரி பருப்பு போட்டு நான் பண்ணேன். நீங்கள் வெறும் பொட்டுக்கடலையை மட்டும் யூஸ் பண்ணி பண்ணலாம். அதே மாதிரி சர்க்கரை வந்து உங்களுக்கு என்ன அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரவா இட்லி தான் பண்ண போகிறோம். அதுக்கு அளவு சொல்லிடுறேன். 1 கப்பு ரவா எடுத்துக்கிட்டிங்கன்னா 3/4 கப்பு தயிர். ஸோ கரெக்டாக இருக்கும். அந்த மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், இருந்தால் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயம் சேர்க்க போகிறோம். லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்க்க போகிறோம், உப்பு சேர்க்க போகிறோம். லாஸ்ட்டாக வந்து எல்லாத்தையும் மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஃப்ரூட் சால்ட் சேர்க்க போகிறேன். நீங்கள் பேக்கிங் சோடா இருந்ததுன்னா அது கூட சேர்க்கலாம். ஸோ நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன். இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட்டு இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே ஒன்று ஒன்றா போட்டுடலாம். கடாயில் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். இது காஞ்சிடுது. ஸோ கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, லைட்டாக மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ 1 கப் ரவையை சேர்த்துக்கிறேன்.
இந்த 1 கப் ரவையை வந்து லைட்டாக வறுத்துக்கலாம். இதுலேயே கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துருவோம் நாம். செவக்க கொஞ்சம் லைட்டாக வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டா போதும். லைட்டாக வாசனை வர அளவுக்கு வறுத்தாச்சு. ஸோ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுத்து. இதில் வந்து 3/4 கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். அந்த தோசை மாவு பதத்துக்கு, அது இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இதுதான் அந்த கன்சிஸ்டன்சி, தெரியுதா? ஸோ இப்படி தான் இருக்கணும். தேவையான உப்பு சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் வந்து ஃப்ரூட் சால்ட் சேர்க்குறேன். நீங்கள் வந்து பேக்கிங் சோடா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். இட்லி பானை வந்து தண்ணி சூடாக எடுத்து இட்லி தட்டில் வந்து நம்ம விட்டுடலாம். ஸோ ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா பார்க்கலாம். இட்லி வந்து நல்லா வெந்தெடுத்து ரவா இட்லி ரெடியாக நம்ம எடுத்துடலாம். தேங்காய் சட்னியும் ரெடியாக இருக்குது. பாருங்கள், தேங்காய், அதாவது இது வந்து இஞ்சி, பச்சை மிளகா, கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை, அப்புறம் தேங்காய் சேர்த்து அரைச்சிருக்கேன். இது தேங்காய் சட்னியும் ரெடி ஆகிடுது. கொஞ்சம் ஆறணுன்னே எடுத்துடலாம் நம்ம இட்லியை. சுட சுட ரவா இட்லி தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுது. இன்றைக்கி குக்கிங் vlog பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், வீட்டிலே இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அதே மாதிரி அடிக்கடி கை அலம்புங்க. அவசியம்னா மட்டும் வெளியில் போங்க. அப்படி வெளியில் போகிறதா இருந்தால் மாஸ்க் போட்டு போங்க. மாஸ்க் போடாமல் எங்கேயும் வெளியில் போகாதீங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.